பொங்கல் பண்டிகை ஒட்டி புதுக்கோட்டையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள காளைகள் தயாராகி வருகின்றன. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் தைப்பொங்கல் முதல் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெகு சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமான புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சு விரட்டு போட்டிகள் அதிக அளவில் நடைபெறுவது வழக்கம். இதற்கான காளைகளை உரிமையாளர்கள் தீவிரமாக தயார்படுத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜபுரத்தில் வசிக்கக்கூடிய நிஜாம் என்பவர் 29 காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயார் செய்து வருகிறார். இந்த காளைகளுக்கு மண்குவியலில் கொம்பு முட்டும் பயிற்சி, காளைகளை நீளமான கயிறுகளில் கட்டி முட்டும் பயிற்சி, நீச்சல் பயிற்சி போன்றவற்றை அளித்து வருகிறார். 29 மாட்டுக்கும் ஒரு நாளைக்கு செலவு ஒரு 6500 7000 ரூபா ஆகும். வைக்கால இல்லாமல் தவிடு செலவு. இதெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பசங்க ஒத்துழைப்புனால இவ்வளோ மாடையும் வச்சு பராமரிச்சுக்கிட்டு வரேன். இப்போ ஜல்லிக்கட்டுக்கு 20 மாடு ரெடி பண்ணியிருக்கேன். காளைகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளான பருத்தி, கடலை, புண்ணாக்கு, கருக்கா தவிடு, உளுந்து தவிடு, பொட்டுக்கடலை, உமி, பச்சரிசி கஞ்சி உள்ளிட்ட உணவுகளை வழங்கி பிள்ளைகளைப் போல் உரிமையாளர்கள் பராமரித்து வருகின்றனர். கடுக்கா தவிடு கொடுக்குறோம், உளுந்து, பருத்தி, புண்ணாக்கு, கடலை உமி கொடுக்குறோம். இதெல்லாம் காலைல ஒரு வேளை தீனி, சாயந்தரம் அதே மாதிரி சாயந்தரமும் 5 முட்டை எடுத்துருவோம். அதுக்கே ஒரு தொகை வந்துடும். 2026 தேர்தலை காரணம் காட்டி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நிறுத்திவிடக்கூடாது என்றும், காளை வளர்ப்பவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு வழங்கினால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் காளை பராமரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.